என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. விதி. அதுதான் சொன்னேன். அதாவது இன்னைக்கு ஒரு பொண்டாட்டியால ஒருத்தர் துன்பப்படுறான்னா இவன் போன ஜென்மத்தை அங்கே அவங்க கொடுமைப்படுத்திக்கிறான், அவங்க இவங்க கொடுமைப்படுத்திக்கிறாங்க. அதை தீர்த்துக்கிறதுக்கு தான் வந்துக்கிறது. அது ஒரு நிமிஷம் அந்த சொல்லுவாங்க தெரியுமா, இந்த தடவை நான் தோத்து போயிட்டேன், அடுத்து எதுவுமே எடுத்து கொலை பண்ண விட மாட்டான்றாங்கல்ல, அதுதான் வந்து கொலை பண்றாங்க. என்ன பண்றது சொல்லு. எல்லாம் வந்து எல்லாமே இது வந்து கண்ணுக்கு தெரியாத தெரியல சாமி. நான் போய் ஒரு நல்லா பேசணும்னு போறோம், ஏன்னா நம்மளோட வீக்னஸ் தான் அவங்க சாவடிப்பாங்க. அதனால போய் அவங்க பேசுறோம் செய்யறோம், அவங்க ஏற்றுக்கணும் கடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுல வந்துட்டு குழந்தைய குட்டிக்கு இருந்து அனைத்து பேருமே எல்லாமே அவங்களா அதனால பாதிக்கப்படும். அவங்க விதி எல்லாமே விதி தான். அதாவது வந்து நீயும் பொண்டாட்டி சாவு பண்ணும், உங்களால புள்ள துன்பம் பண்ணும் விதி தான், அதை மாற்ற முடியாது, அது தானா நடக்கும். அதே நம்ம பிரிஞ்சு புடிச்ச மாட்ட தனித்தனியா இருப்பாங்க. இந்த பிள்ளைங்களா நீங்க அந்த பிள்ளைங்க அப்பா அம்மாவோட நல்லா வாழணும் விதி இருந்தா அந்த நேரத்தில் சண்டை போட்டாலும் பிரிஞ்சு வந்து ஒட்டுக்கா சேர்ந்து வாழ்ந்தவங்களுங்கிறாங்க. எல்லாமே அது நிறைய குடும்பம் நடந்திருக்குதுங்க. பிரிஞ்சவங்க சேர்றது பிரிதெல்லாம் இயற்கையாக தானே நடக்கிறது தான். ஆமா, பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அது நம்ம ஏற்றுட்டு போக வேண்டியதுதான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனித வாழ்க்கையில யாருக்கும் எதுவும் செய்யாம நல்லது செஞ்சுட்டா நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். இந்த நீ ஆன்மீக பாதைக்கு வந்துட்டு ஐயா சொன்ன மாதிரி, அதாவது 100% நீ நல்லவனா இருக்கிறே இல்லையோ 70% நல்லவனா இருப்பேன்னு சொல்லிட்டாரு. இந்த ஆன்மீக பாதையில வந்து நீங்க கரெக்டான பாதையில போனா தப்பு செய்ய மாட்டேன், பாவம் சேராது. அதனால பாதைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு ஐயா. ஆமா, ஐயா சொன்னாருங்க. இப்ப இந்த பாதையில வந்து மனுஷன் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து உபதேசம் கொடுக்குறோம், சித்தர் ஆகிறதுக்கோ புத்தர் ஆகிறதுக்கோ எல்லாம் கிடையாது. மனுஷனா வாழ்றதுக்கு தான் இது வழி. ஆமா, அது வந்து இப்போ ஒரு 100% ஐயா சொன்னது கரெக்டாக இருந்தா எனக்கு இந்த பாதையில் இருந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உண்மைதான். ஐயா அவர் ஒரு மகான், அவர் சொன்ன வார்த்தையில பொய் ஆகாதுங்கய்யா. அதாவது அனுபவிச்சு பார்க்குறவங்களுக்கு அது உண்மையாக தெரியும், அனுபவிக்காதவங்களுக்கு அவங்க அது வந்து ஏதோ நம்ம வேணா பிரிச்சு பார்த்துக்கலாம். நம்ம ஐயாவை பார்க்கறதுக்கு முன் ஐயாவை பார்க்கற பின் வேணா பிரிச்சு பார்த்து வேணா நம்ம வாழ்க்கையை எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க. அதாவது நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும், யோசிக்கலைன்னா அவங்க அதை எதுவுமே பண்ண முடியாதுங்க. பண்ண முடியாது. ஆமாம், நன்றிங்க. ஆத்மாவணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.